டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது சிறப்புகள் மகிமைகள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முருகப்பெருமானது ஆலயங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக அந்த காலத்திலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன, மன்னர்களாலா மகான்களாலா எத்தகைய சிறப்புகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எங்கே நீங்கள் ஒரு மலையை பார்த்தாலுமே அந்த மலைக்கு மேலே முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயமானது அந்த காலத்திலே நிச்சயமாக இருந்திருக்கும். ஒருவேளை கோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமானுக்கு கோவில் இல்லை அப்படின்னாலுமே ஒரு வேல் நட்டு வழிபாடானது நடந்திருக்கும். இதைத்தான் எல்லா நூல்களும் சொல்கின்றன. ஒரு வேலாவது இருக்கும். நம்ம இப்போ சென்னையில் குரோம்பேட்டை குமரன் குன்றம் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே முருகன் கோவில். ஆனால் ஆதியில் முருகன் கோவில் வருவதற்கு முன்னால் அங்கே என்ன வழிபாடுனா வேல் இருந்திருக்கான். ஒரு வேல் வழிபாடு அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னா, இப்போ கொடைக்கானலே மலை, எங்கே பார்த்தாலும் மலை. கொடைக்கானலில் முருகப்பெருமான் இல்லாமல் இருக்க முடியுமா? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னா கொடைக்கானல் மலை, அங்கே முருகப்பெருமான் எப்படி இல்லாமல் இருப்பான்? அங்கே முருகப்பெருமானுக்கு ஆலயம் இருக்குது. ஆனால் நாமெல்லாம் கொடைக்கானலை எப்படி பயன்படுத்துவோம், எப்போ போவோம்? ஒரு மே மாதம் ஜூன் மாதம் இல்லையா, வெயில் கொளுத்துறப்ப ஒரு உல்லாசத்திற்காக ஒரு சந்தோஷத்திற்காக நம்ம கொடைக்கானல் போவோம். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துலையுமே நீ என்னத்தான் ஒரு சந்தோஷத்துக்காக வந்திருக்க, உல்லாசத்துக்காக வந்திருக்க, ஒரு கேளிக்கைக்காக வந்திருக்க அப்படின்னாலுமே இங்கேயே நான் இருக்கேன் என்பது போல் முருகப்பெருமான் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெயின் ஏரியாவிலேருந்து ஒரு 2.5-3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கோவில். அந்த இறைவன் பேர் குறிஞ்சியாண்டவர் அப்படின்னு பேர். ரொம்ப அற்புதமான கோவில் கொடைக்கானலில். இதே கொடைக்கானலில் இன்னொரு கோவில் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். பூம்பாறை அப்படிங்கிற இடம் கொடைக்கானலேருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி. இப்போ இந்த குறிஞ்சியாண்டவரை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த குறிஞ்சி அப்படிங்கிறது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதை நமது முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, நிலமும் நிலம் சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு எல்லாம் பிரித்து வச்சு ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதில் குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும், கொடைக்கானல் என்ன மலையும் மலை சார்ந்த இடமும். இந்த இடத்துக்கு பேர் குறிஞ்சி. குறிஞ்சி ஆண்டவர், இங்கே இருக்கிற முருகன் பேர் குறிஞ்சி ஆண்டவர். குறிஞ்சி நிலத்திலே அருளக்கூடிய இறைவன் என்கிற பொருளில் குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு பேர். இன்னொன்று சொல்லுவோம், குறிஞ்சிப்பூ. என்னடா குறிஞ்சிப்பூ பூத்தது போல் வந்திருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அத்திப்பூவுன்னு சொல்லுவாங்க. வராத ஒரு ஆள் திடீர்னு நம்ம இடத்துக்கு வராரு அப்படின்னா, இப்போ உன்னை பார்த்தா குறிஞ்சி பூத்தது மாதிரி இருக்கு அப்படிம்போம். குறிஞ்சிங்கிறது ஒரு மலர். எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும்? 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? குறிஞ்சிப்பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊட்டியில், கொடைக்கானலில், எல்லா இடத்துலையும் உண்டு. எந்த இயற்கை பொய்த்தாலுமே கரெக்டாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானாக அந்த குறிஞ்சி பூக்களானது மலரும். அது வரைக்கும் செடியாகத்தான் இருக்கும். அதில் இந்த குறிஞ்சியாண்டவர் கோவிலில், இந்த கோவில் நடப்பாதையில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி செடிகள் நிறைய காணப்படும். எப்போ குறிஞ்சி பூக்கும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எப்போ பூத்தது? சமீபத்தில் 2018. அடுத்து எப்போ பூக்கும்? 2030. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 5 வருஷம் இருக்குது. குறித்து வச்சுக்கங்க, ஒரு 5 வருஷம் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் இதுவரைக்கும் குறிஞ்சி பூவை பார்க்காதவங்க கொடைக்கானலுக்கு போய் இந்த குறிஞ்சி பூவை தரிசனம் பண்ணலாம். அதாவது மலைகளின் இளவரசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த கொடைக்கானலது பச்சை பசேல் என்று காணப்படும். நீங்கள் இப்போல்லாம் போனீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும், ஒரே க்ரீனிஷாக இருக்கும். இந்த குறிஞ்சிப்பூ பூத்துதுன்னு வச்சுங்களேன்,
பச்சை இருக்காது, நீலமாக இருக்குமா. ஏன்னா குறிஞ்சிப்பூ என்ன கலர்? நீல கலரில் இருக்கும். இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சிப்பூ மலர்கின்ற போது இந்த குறிஞ்சி ஆண்டவர் ஆலயம் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரே நீலமயமாக காணப்படும். வருடா வருடம் இந்த கொடைக்கானலில் மலர் திருவிழா, மலர் கண்காட்சி அப்படின்னு நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் நடக்கும். அந்த மலர் கண்காட்சியின் போது இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு போனீங்கன்னா உள்ள நுழையிறதுல ஆரம்பித்து அந்த வழிகள், மேலே விதானங்கள், அந்த சுவாமிக்கு அலங்காரம் எல்லாமே விதம் விதமான மலர்களை பார்த்திங்கன்னா அப்படியே பரவசமாகி விடுவோம். இந்த மலர்கள் அத்தனையுமே, எல்லா பூக்களுமே இந்த கொடைக்கானலில் விளைகின்றவை. இந்த கொடைக்கானலில் தான் எல்லா மலர்களும் விளைகின்றன. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காட்சியை பார்ப்பதற்கு. மலர் கண்காட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, நமக்கு இப்போ ஒன்று தோணும். இந்த இடத்துல குறிஞ்சி ஆண்டவர் கோவில்னு சொல்கிறோமே, இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோவில் எப்போது இந்த இடத்தில் கட்டப்பட்டது, யார் கட்டினாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம். 1936 தான் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கட்டப்பட்டது. 1936, கிட்டத்தட்ட 90 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த கோவில் என்ன காரணத்தினால் கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு ஐரோப்பாவில் இருந்த ஒரு பெண்மணி, இந்த பெண்மணிக்கு ஐரோப்பா தான் சொந்த தேசம். அந்த பெண்மணி தான் 1936 இந்த கோவிலை கட்டினாங்க. என்னடா அது, ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு பெண்மணி எதற்காக இந்த கோவிலை கட்டணும், அதுவும் முருகனுக்கு ஏன் கட்டணும், அதுவும் ஒரு மலைக்கு மேலே ஏன் கட்டணும், நமக்கு தோன்றது இல்லையா? இந்த பெண்மணி யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜாஃபனா, யாழ்ப்பாணம்னு சொல்கிறோம் இலங்கையில். அங்கே ராமநாதன் அப்படிங்கிற அன்பர், பொன்னம்பல ராமநாதன் பேர். யாழ்ப்பாணத்தில் ராமநாதன் கல்லூரின்னு ஒரு காலேஜ் உண்டு. அந்த கல்லூரியினுடைய தலைவர், அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு லேடி ராமநாதன் ஒரு பேர் உண்டான். இந்த ராமநாதனை கல்யாணம் பண்ணிட்டதுனால ஐரோப்பா தேசத்தைச் சேர்ந்த பெண்மணிக்கு லேடி ராமநாதன் அப்படிங்கிற ஒரு பேரே உண்டான். இவங்க கொடைக்கானலில் இருக்காங்க. கொடைக்கானலில் இருக்கிறப்ப இந்த பெண்மணிக்கு நமது தமிழை சார்ந்த ஒரு இந்துவை கல்யாணம் பண்ணி கொண்டதுனால கொடைக்கானல் மேலேருந்து பார்த்திங்கன்னா பழனிமலை தெரியும். பழனிமலை தெரியும். இப்போவும் நீங்கள் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா பழனி உங்களுக்கு தெரியும். இந்த அம்மா யார், லேடி ராமநாதன், தினமும் 1936க்கு முன்னாடி இந்த மலைக்கு மேலிருந்து பழனியை தினமும் பார்த்து தரிசனம் பண்ணுவாங்களாம். பழனியை தினமும் பார்ப்பாங்க. இந்த சாண்டோ சின்னப்பா தேவர் கோயம்புத்தூரில் இருந்தார், ராமநாதபுரம் பகுதியில் இருந்தார். அவர் வீட்டு மாடியிலேருந்து மருதமலை கோவிலை தினமும் பார்க்கணுங்கிறதுக்காக தனது வீட்டை 4 மாடி உயரம் கொண்டதாக கட்டினார். இதுபோல் பல இடத்துல பார்க்கலாம். ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் நம்ம வீடு அமையணும், காலங்கார்த்தால் கண் விழித்த உடனே கோவில் கோபுரத்தை பார்க்கணும், கோவில் விமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேரும் கோவிலுக்கு பக்கத்தில் இடம் வாங்குவாங்க, அங்கே வசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த அம்மாவுக்கு பங்களா எல்லாமே இங்கே இருந்தாலுமே, கொடைக்கானலில் இருந்தாலுமே, தினமும் இந்த அம்மாவுக்கு பழனியை பார்க்கணும். பழனி முருகப்பெருமான இந்த இருந்த இடத்திலிருந்து பார்த்து தரிசனம் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நாட்களிலும் ஒரு மலைக்கு மேலேருந்து பழனியை தரிசனம் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா மழை பெய்கிற நாள் உண்டு, பனிப்பொழிவு அதிகமுள்ள நாட்கள் உண்டு, மேகக்கூட்டங்கள் அதிகமாக செல்கின்ற காலங்களும் உண்டு. இது போன்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா பழனிமலை தெரியாது. ஒரே மேகக்கூட்டமாக இருக்குது அப்படின்னா பழனிமலை தெரியாது. பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது, ஒரே வெள்ளை மூட்டமாக காணப்படும், பழனிமலையை தரிசனம் பண்ண முடியாது. இதுபோல் இந்த அம்மா லேடி ராமநாதன் இருந்த இடத்திலிருந்து பழனிமலையை தரிசனம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்தில் இந்த கோவிலை கட்டினாங்களாம். பழனியை தினமும் பார்க்கணும், பார்க்க முடியல, ஒரு மழைக்காலத்தில் பனிக்காலத்தில் பார்க்க முடியல, இங்கே கோவில் கட்டிட்டாங்க. பழனி முருகனைப் போலவே ஒரு தெய்வத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணி இந்த கோவிலில் சகல வழிபாடுகளையும் நடத்தி இந்த ஆலயத்திலேயே முருகப்பெருமானை நித்தமும் தரிசித்தார்
இந்த ஐரோப்பிய பெண்மணி. பாருங்கள், யாரோ ஒருத்தருக்கு முருகப்பெருமான் உள்ள புகுந்து, நீ பழனியை இங்கிருந்து தரிசிக்க முடியலன்னா என்ன பரவாயில்ல, நீ இருக்கின்ற இடத்திலேயே ஒரு ஆலயத்தை கட்டிக்கோன்னு சொல்லி ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. இருந்த இடத்துல எல்லா வழிபாடுகளும் பண்ணினாங்க. இந்த அம்மாவுடைய காலத்திற்கு பிறகு இந்த அம்மாவுடைய வளர்ப்பு மகள் என்ன பண்ணாங்க, கொஞ்ச காலம் அவங்க கோவிலை கவனிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த கோவிலை இவங்க பழனி தேவஸ்தானத்திட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சியாண்டவர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, கொடைக்கானலில், அது பழனி தேவஸ்தானத்தினுடைய ஒரு உபகோவில். அவங்களோட நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஆலயம் இது. இந்த கோவில் ரொம்ப திருத்தமாக மிக அற்புதமாக இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சென்னதிகளும் சரி, ஒவ்வொரு தெய்வ திருமேனிகளும் சரி, நம்ம பார்த்தாலே நமது மனதை அப்படியே சுண்டி இழுக்கிறது போல ஒரு திருக்காட்சி நமக்கு கிடைக்கும். ஒரு கொடைக்கானலுக்கு போய் ஒரு உல்லாசத்தை மட்டுமே எதிர்பார்த்து நல்லா ஓய்வெடுக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி போனாலுமே பாருங்கள், நமக்கெல்லாம் முருகப்பெருமான் அந்த இடத்திலும் ஒரு தரிசனம் தருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போ கட்டியிருக்கு இல்லையா, இந்த குறிஞ்சியாண்டவர் கோவிலில் அந்த கோவிலுடைய இடதுபுறம் நின்று இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணினாலுமே அந்த பழனிமலையை இங்கிருந்து தரிசனம் பண்ண முடியுமா? எப்போ அந்த மேகக்கூட்டங்கள் இல்லாத போது, மற்ற சாதாரணமான சூழ்நிலை நிலவுகிற போது இருந்த இடத்திலிருந்து தரிசனம் பண்ண முடியுமா? யாருக்கு முருகப்பெருமான் எந்த நேரத்தில் யாருடைய மனதினுள் புகுந்து தனது காரியங்களை ஆற்றிக்கொள்வான் நம்மால் சொல்ல முடியாது. எங்கிருந்தோ வந்தவர் ஒரு பிழைப்புக்காக, ஒரு டூரிஸ்டாக பல இடங்களுக்கு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருவண்ணாமலையை பாருங்கள். திருவண்ணாமலையில் எத்தனை வெளிநாட்டினர்கள் தங்களது செல்வங்களை துறந்து, தங்களது வசதிகளை துறந்து, தங்களது மேற்கத்திய கலாச்சாரத்தை துறந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ளே அடாப்ட் ஆகிறாங்க. திருவண்ணாமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் ஒரு ஃபாரினர் வேஷ்டி கட்டிட்டு மேலே ஒரு துண்டை போட்டுட்டு சைக்கிளை மிதிச்சுட்டு போயிட்டுருப்பார், நெத்தியில் விபூதி இருக்கும். இந்த கலாச்சாரங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்த கலாச்சாரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எத்தனை வெளிநாட்டினர்கள் நமது வழிபாடுகளுக்குள் புகுந்து இந்த வழிபாட்டு முறைகள் அவர்களை கவர்ந்து நமது தெய்வங்களை கொண்டாடி இருக்கிறார்கள், நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்கள் எல்லாமே வெளிநாட்டினர்களால் பாடப்படுகிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்களை எந்த அளவில் ஈர்த்திருக்கிறது, அதான் முக்கியம். அது முருகப்பெருமான் சாதாரணப்பட்டவன் அல்ல. ஒரு தெய்வம் யாருக்கு எந்த நேரத்தில் அருள் பண்ணணும் தெய்வத்திற்குத்தான் தெரியும். அதனால தான் சொல்லுவோம், நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இன்றைக்கி சாயங்காலம் என்ன நடக்கும் தெரியாது, ஒரு வாரம் கழித்து என்ன நடக்கும் தெரியாது. அதனால தான் எல்லாவற்றையும் நாம் முருகப்பெருமான் காலடியில் சமர்ப்பித்து விட்டு, எல்லாமே உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், எனக்கு என்னவோ நீ தான் பார்த்து அருள் பண்ணணுங்கிற அந்த சரணாகதி தான் முருகப்பெருமான் கிட்ட நம்ம இருக்கணும். அந்த சரணாகதியை உள்நாட்டினராகட்டும் வெளிநாட்டினராகட்டும் எவர் ஒருவர் சரண் புகுந்தாலும் முருகப்பெருமான் ஆட்கொள்வான். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.